சிம்பிளாக சொல்ல உங்கள் சமூக வலைதளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை ஒரு விளம்பரதார நிகழ்ச்சியாக தான் காட்டுது. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற நன்மைகளா? ஒரு சின்ன ஒரு ஃபேர் லவ்லி எடுத்துக்கோங்க. ஃபேர் லவ்லிக்கு விளம்பரம் போடுறதுக்கு யாராச்சும் என்ன மாதிரி ஆளை கூப்பிட்டுருக்காங்களா? என்னையும் கூப்பிட மாட்டேன்றாங்க நண்பர். உங்களுக்கே இந்த நிலைமைனா எனக்கெல்லாம் பாருங்க நடுவர் அவர்களே, பாருங்க ஃபேர் லவ்லிக்கு விளம்பரத்துக்கு கூட ஒரு அழகான பொண்ணை தான் பார்த்து என்ன பண்ணுறான், தேடுறான். பாருங்க அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு ஃபேர் லவ்லி யூஸ் பண்ணியிருக்காது. ஆனால் 7 நாட்களில் பளிச்சிடும் மென்மை, இதை பார்த்து நம்மளால் என்ன பண்ணுறோம், 7 நாளில் வெண்மையாயிடும்னு சொல்லிட்டு அதை வாங்கி தடவுன்னு தடவி அது இந்த பிள்ளைங்கள்லாம் அதை வாங்கி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆவி மாதிரியே ஒரு பூதம் மாதிரியே வெளியில் வந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? அனுபவம் பேசுதோ? அனுபவம்லாம் இல்லை நடுவர் அவர்களே, நமக்கு இதுதான், நமக்கு இயற்கை, நாங்கள் எப்பவுமே இயற்கையோடு சார்ந்து இருக்கிறோம் நடுவர் அவர்களே. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இதனாலேயே ஒரு மன உளைச்சல். எங்கே அந்த நாட்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி பொய்யா புழுவிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க, சிகப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் கூட அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க சொல்கிற மாதிரி வச்சுப்போம், சிகப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்னு அன்றைக்கி ஆரம்பித்தாங்க. அதுவே காலப்போக்கில் என்ன பண்ணுறான், சிகப்பாக இருந்தவன் தான் அழகு, சிகப்பாக இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும், சிகப்பாக இருந்தால் தான் மரியாதை கிடைக்கும், சிகப்பாக இருந்தால் தான் வேலை கிடைக்கும், சிகப்பாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும்னு சொல்கிறாங்க நடுவர் அவர்களே. அது மட்டுமா, சிகப்பாக இருந்தால் தான் சினிமாவில் ஒரு ஸ்டாராக கூட போகலாம். அப்போ மண் மக்கள் எம் இனம் அப்படின்னு பேசுகிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு இப்போ பார்த்துங்க, நடிகர்னு சொன்னோடனே உதாரணத்துக்கு நம்ம இங்கே இருக்க விஜயை பற்றி பேசுவோம். இங்கே இருக்கிற விஜய்ன்னு சொன்னோடனே எல்லாரும் ஊன்னு எல்லாம் இளைஞர்கள்லாம் கத்துறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கூட அந்த விஜய்க்கு கூட ஒரு ஆக்டர் வந்தால் சிகப்பாக தான் பார்த்து போடுவாங்க. அப்போ கருப்பாக இருக்கிறவங்களாம் யார், இழிச்சவாங்களா தலைவரே சொல்லுங்க? எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் சொல்கிறது ஹீரோயின், நீங்கள் சொல்கிறது ஹீரோ எப்போவுமே கருப்பாக தான் இருப்பார் நடுவர் அவர்களே. நடிகரை நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா, நம்ம நம்புகிற நடிகர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க நம்புகிறோம், ஆமாம் தானே? ஆனால் அந்த நடிகர்களை வச்சு தான் உங்கள் நகையை இங்கே வந்து அடகு வைங்கன்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சமூக வலைதளங்கள் பண்ணுற சேட்டைகள் நடுவர் அவர்களே.